வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா செல்லாத ஒப்பந்தங்கள், அதாவது வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ். உங்க கையில இருக்கிற அந்த சட்ட குறிப்புகளை வச்சு இத அலசலாம். உம், நீங்க செய்யற எல்லா அக்ரிமெண்ட்டும் உண்மையிலே உங்களை கட்டுப்படுத்துமா, இல்ல சில சமயம் சட்டம் இல்லப்பா இது செல்லாது அப்படின்னு சொல்லிடுமா? இத பத்தி தான் பார்க்க போறோம். கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். முதல்ல இந்த பிரிவு 23 எடுத்துக்கலாமா? ஒரு ஒப்பந்தத்தோட நோக்கமே சட்டவிரோதமா இருந்தா அது செல்லாதுன்னு சொல்லுது. ஆமா, அதாவது அந்த ஒப்பந்தத்தோட ஆப்ஜெக்ட் இல்லனா கன்சிடரேஷன் சட்டத்துக்கு புறம்பா இருக்கக்கூடாது. எப்போ அது சட்டத்துக்கு புறமாகும்? சட்டமே ஒரு விஷயத்தை தடை செஞ்சிருந்தா. ஆமா, சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருந்தா இல்ல அந்த ஒப்பந்தத்தை அனுமதிச்சா அது வேற ஏதாவது சட்ட விதிகளை மீறுற மாதிரி இருந்தா அதுவும் சட்டவிரோதம் தான். ஓகே. அப்புறம் அது ஒரு மோசடியான நோக்கத்தோடு இருந்தா இல்ல அடுத்தவங்க உடலுக்கோ சொத்துக்கோ காயம் ஏற்படுத்துற மாதிரி இருந்தா சரி. இல்லனா கோர்ட்டே இது ஒழுக்கக்கேடானது இல்ல பொது கொள்கைக்கு எதிரானதுன்னு நினைச்சா அப்போவும் அந்த ஒப்பந்தம் செல்லாது. அப்போ இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அந்த ஒப்பந்தம் ஆரம்பத்திலிருந்தே செல்லாததாகிடும் இல்லையா? நிச்சயமா. இட்ஸ் வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்லுவோம். ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு சட்ட மதிப்பு கிடையாது. இது சட்டத்தோட கொள்கைகளையும் பொது நலனையும் யாரும் குறைச்சு மதிப்பிடாம இருக்கிறத உறுதி செய்யுது. சரி சரி. இது ஒரு வகை. இன்னும் சில தெளிவான செல்லாத ஒப்பந்த வகைகளை பார்க்கலாமே. உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமா ஒப்பந்தம் போட சட்டப்படி தகுதியே இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, மைனர்கள், அதாவது 18 வயசுக்கு குறைவானவங்க. ஆமா. அவங்க போடுற ஒப்பந்தம் செல்லாது. அதே மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க, அதாவது ஒப்பந்தத்தோட தன்மையை புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்கிறவங்க, அவங்க போடுற ஒப்பந்தமும் செல்லாது. இது பிரிவு 11, 12 சொல்லுது. ஓகே. அப்புறம் நீங்க பிரிவு 20 பத்தி சொன்னீங்க. 2 பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒப்பந்தம் போட்டா. ஆமா, அது இருதரப்பு தவறு, பைலேட்டரல் மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம். ஒப்பந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல 2 பேருக்குமே தப்பான புரிதல் இருந்தா அங்க ஒருமித்த கருத்தே இல்ல. அதனால அந்த ஒப்பந்தம் செல்லாது. அதாவது 2 பேரும் வேற வேற விஷயத்த மனசுல வச்சு ஒப்பந்தம் போடுற மாதிரி? கரெக்ட். அதே மாதிரி பிரிவு 24 சொல்லுது, ஒரு ஒப்பந்தத்துல சட்டப்படி சரியான பகுதியும் இருக்கு, சட்ட விரோதமான பகுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பகுதியையும் தனித்தனியா பிரிக்க முடியலைன்னா முழு ஒப்பந்தமுமே செல்லாது. ஓ, பிரிக்க முடிஞ்சா சட்டப்பூர்வமான பகுதி செல்லுபடியாகுமா? பிரிக்க முடிஞ்சா சட்டப்பூர்வமான பகுதி மட்டும் செல்லுபடியாகும். ஆனா பிரிக்க முடியலைன்னா மொத்தமும் அவுட். சரி. இப்போ சில குறிப்பிட்ட தடைகளை பத்தி பேசுவோம். ஒருத்தரோட திருமண உரிமையை தடுக்கிற மாதிரி ஒப்பந்தம் போடலாமா? பிரிவு 26. முடியாது. பொதுவா வயது வந்த ஒருத்தரோட திருமணத்தை தடுக்கிற எந்த ஒப்பந்தமும் செல்லாது. இது அடிப்படை சுதந்திரத்துக்கு எதிரானது. மைனர்களுக்கு சில விதிவிலக்குகள் பொருந்தலாம், ஆனா பொது விதி இதுதான். அதே மாதிரி தொழில் செய்யற உரிமையை தடுக்கிறது. பிரிவு 27 வர்த்தக தடை ஒப்பந்தம். ஆமா, அதுவும் பொதுவா செல்லாது. ஒருத்தர் எந்த சட்டப்பூர்வமான தொழிலையும் செய்ய விடாம தடுக்கிற ஒப்பந்தங்கள் செல்லாது. ஆனா இங்க சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஓ, அப்படியா? என்ன அது? இப்போ ஒருத்தர் தன்னோட பிசினஸ அதோட குட்வில்லோட விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ அந்த பிசினஸ வாங்கினவரோட நலனுக்காக குறிப்பிட்ட ஒரு ஏரியாக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்கு அதே மாதிரி பிசினஸ் செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கலாம். இது நியாயமா இருக்கணும். அந்த கட்டுப்பாடு ரொம்ப விரிவானதா இருக்கக்கூடாது. புரியுது. வேற? அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒருத்தர் விலகும்போது அந்த நிறுவனம் செய்யற தொழிலை குறிப்பிட்ட காலத்துக்கு செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கலாம். இதுவும் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்ல எப்படி? ஆமா, ஒரு ஊழியர் வேலை செய்யற காலத்துல தன் முதலாளிக்கு போட்டியா தொழில் செய்ய மாட்டேன்னு ஒப்பந்தம் போடுறது செல்லுபடியாகும். சில சமயம் வேலையை விட்டு நின்ன பிறகும் குறிப்பிட்ட காலத்துக்கு போட்டி போடக்கூடாதுன்னு இருக்கலாம். அதுவும் நியாயமா இருக்கிற பட்சத்துல செல்லும். அப்புறம் இந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸ். வர்த்தக கூட்டமைப்புகள் சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். அது ஒரு ஏகபோகத்தை உருவாக்காத வரைக்கும் அது நியாயமானதா இருந்தா செல்லும். உரிமைகளை நிலைநாட்ட கோர்ட்டுக்கு போற அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க சொல்ற எந்த ஒப்பந்தமும் செல்லாது. அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட் இஸ் வாய்ட். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போகாம நடுவர் மன்றத்துக்கு ஆர்பிட்ரேஷன் போய் தீர்த்துக்கலான்னு ஒப்பந்தம் போடுறது செல்லுபடியாகும். அது உரிமையை தடுக்கிறது ஆகாது, பிரச்சனையை தீர்க்கிற முறையை மாத்துறது ஆகும். சரி. அப்புறம் ஒப்பந்தத்துல என்ன சொல்றோம்னே தெளிவா இல்லைன்னா, ரொம்ப மப்புமமா இருந்தா, பிரிவு 29. அதுவும் செல்லாது. நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி.
ஒரு ஒப்பந்தத்தோட பொருள் என்னன்னே தெளிவா இல்ல அல்லது அதை தெளிவுபடுத்தவே முடியாதுன்னா அந்த ஒப்பந்தம் செல்லாது. உதாரணமா, நான் உனக்கு 100 டன் எண்ணெய் தரேன்னு சொன்னா அது என்னன்னே சொல்லலன்னா அது செல்லாது. கரெக்ட். கடைசியா பந்தயம் பிரிவு 30 வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ். ஆமா, பந்தய ஒப்பந்தங்கள் ஒரு எதிர்காலத்துல நடக்க போற நிச்சயமற்ற ஒரு நிகழ்வோட முடிவு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணம் தர்றதா இல்ல பண மதிப்புள்ள எதையாவது தர்றதா ஒப்புக்கிறது. கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சா 100 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இது மாதிரி ஒப்பந்தங்கள் சட்டப்படி செல்லாது. நீங்க பந்தயத்துல ஜெயிச்சாலும் அந்த பணத்தை சட்டப்படி கோர்ட்டு மூலமா கேட்க முடியாது. ஏன் இத சட்டம் செல்லாதுன்னு சொல்லுது? முக்கியமா இது சூதாட்டத்தை ஊக்குவிக்கும், பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது. அதனால சட்டம் இதை அனுமதிக்கிறது இல்ல. இதுல ஒருத்தர் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் தோக்கணும். 2 பேருக்கும் ஜெயிக்கவோ தோக்கவோ வாய்ப்பு இருக்கணும். அந்த நிகழ்வு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் அது பந்தய ஒப்பந்தம். ஓகே. அப்போ நாம இன்னைக்கு பார்த்ததுபடி சட்டவிரோத நோக்கத்தோட போற ஒப்பந்தங்கள், தகுதி இல்லாத ஆட்கள் போடுறது, கல்யாணம் பண்ற உரிமையோ தொழில் பண்ற உரிமையோ சில நியாயமான விதிவிலக்குகளோட தடுக்கிறது, என்ன சொல்றோனே புரியாத அளவுக்கு தெளிவில்லாத ஒப்பந்தங்கள், அப்புறம் பந்தயங்கள், இதெல்லாம் செல்லாது. ஆமா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற நோக்கம் தனி நபர்களையும் பொது ஒழுங்கையும் சமூக நலனையும் பாதுகாக்கிறது தான். இது உங்களுக்கு, அதாவது கேக்குறவங்களுக்கு ஏன் முக்கியம்னா, நீங்க போடுற ஒப்பந்தங்கள்ல எது சட்டப்படி நிக்கும் எது நிக்காதுன்னு தெரிஞ்சுக்க இது உதவும் இல்லையா? நிச்சயமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ இல்ல பிசினஸ்லயோ நீங்க போடுற ஒப்பந்தங்கள் தெளிவா சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்க வேண்டியதோட அவசியத்தை இது காட்டுது. தேவையில்லாத பிரச்சனையில சிக்காம இருக்க இது உதவும். நம்ம இந்த வர்த்தக தடையில நியாயமான தடைகள் அனுமதிக்கப்படும்னு பார்த்தோம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க. இன்னைக்கு பிசினஸ் எல்லாம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு, உலகம் முழுக்க நடக்குது. இந்த சூழல்ல எது நியாயமான தடை, எது நியாயமற்ற தடைங்கிற அந்த கோட்டைய சட்டம் எப்படி வரையறுக்குது, இல்ல காலத்துக்கேத்த மாதிரி எப்படி வரைய